டெய்லி வேலைக்கு போகிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மந்த்லி ஆனால் இவ்வளோ எனக்கு இன்கம் வரும் ஸ்டெடியானு நமக்கு தெரியும். ஆனால் மாத கடைசியானே காசு எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் மச்சான் ஒரு 500 ரூபா போட்டுவிடான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக இது உங்களுக்கு கூட நடக்கல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுதான் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன சின்ன ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்கிறேன். டெஃபினெட்லி ஐ won't waste your time. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட வர்ற கேஷ் ஃப்ளோ எங்கே போகுது, எப்படி செலவு பண்ணுறோன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதை ட்ராக் பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் நம்ம நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸல், நோஷன், அப்புறம் என் ஃப்ரெண்டு கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தான் மணி மேனேஜர்னு ஒரு ஆப்பு. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வீக்லி மந்த்லி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணி அதன் மூலிமா நம்ம காசை சேமிக்க முடியும். ஒரு ஸ்டடியில் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மில்லியனர்ஸ்ட்டை போய் நீங்கள் பிஸ்னஸ் மேனாகவும் இல்லை ஆண்டர்ப்ரனராகவும் இல்லை, எப்படி நீங்கள் மில்லியனர் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய பேர் சொன்ன ஒரே பதில், நான் என்னோடய ஃபினான்சஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். அதனால தான் என்னோட நீடுக்கும் வாண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சு தேவையில்லாத இடத்துலலாம் மணியை ஸ்பெண்ட் பண்ணாமல் கரெக்டாக ஃபினான்ஷியல் கோலை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி தான் அவங்க அந்த ஸ்டடியில் சொல்லியிருந்தாங்க. மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ரூல் இருக்குது. அதை மட்டும் பண்ணினாலே இப்போ இருக்க ப்ராப்ளமும் சரி ஃப்யூச்சரில் வரப்போகிற ப்ராப்ளமும் சரி ஈஸியாக உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் ரூல் தான் 50-30-20. அதில் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பாக அந்த ரூல் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பண்ணவே மாட்டோம். இப்போ ஒரு சினாரியா சொல்கிறேன், அப்படியே அதை இமேஜின் பண்ணுங்கள். ஒரு 4 நாள் கார் ட்ரிப்பு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கீங்க. அதில் 3 நாள் ட்ராவல் பண்ணியாச்சு. லாஸ்ட் நாள் போயிட்டுருக்கும்போது ஹில்ஸ் ஏரியானால ரொம்ப இன்ஜின் ஹீட் ஆகி இன்ஜின் ஃபெயிலியரே ஆயிடுச்சு. ஸோ அப்போ உங்கள்கிட்ட காசே இல்லை செலவு பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒன்று சினாரியோ. அதே மாதிரி இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆகுது, உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் உங்கள் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துடுறீங்க. இப்போ இந்த 2 சினாரியோலையும் இருக்கிறது ஒன்று தான், காசு இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது. மணி இல்லைன்னா நமக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது. இங்கே தான் வருது எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டாக ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். மேக்ஸிமம் ஒரு 1 இயர்க்கான எமர்ஜென்சி ஃபண்டாவது கையில் வச்சுருங்க. என்னோடய எக்ஸ்பென்ஸ் ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா வருதுன்னா 10 மாதத்துக்கு சேர்ந்து இல்லை 12 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு 3 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபா வச்சுருங்க. அப்படி இல்லைனாலுமே என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு மினிமம் 3 to 6 months அந்த அளவுக்காவதும் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுற அளவுக்காவது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சே ஆகணும். அதை கொண்டு போய் எங்கே எஸ்ஐபியில் போடுறேன், அங்கே போய் இஎம்ஐயில் போட்டிருக்கேன்னு சொல்லி அங்கே போடக்கூடாது. எப்போயுமே உங்கள் லிக்யூடாக இருக்கணும். சும்மா ஒரு எஃப்டியில் போட்டு வச்சாலும் ஃபாஸ்ட்டாக உங்களால் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு. என்னப்பா தம்பி அவ்வளோ கடன் இருக்குது, நீ வேறு அங்கிட்டு சேர்த்துவே இங்கிட்டு சேர்த்துவேன்னு சொல்கிற, அப்படி ஸ்பெண்ட் பண்ணி இப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிற, இருக்கிற கடனே சரியான தலைவலியாக இருக்குது, அதை எப்போ கிளியர் பண்ணுவேன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் தோணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம அந்த டெட்டை கிளியர் பண்ணணும்னா, நம்மளுக்கு இருக்க ஒரு 4 கடன் நம்மள்கிட்ட இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கடனுக்கும் இவ்வளோ தான் மினிமம் பே பண்ணணும், 500 ரூபா கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 500 ரூபா மட்டும் கட்டாமல் ஒரு 600 ரூபாயோ ஒரு 800 ரூபாயோ 1000 ரூபாயோ ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட்ட பழங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக சின்ன சின்ன லோன் இருந்தால் அதை முடிக்க பாருங்கள். என்ன ரீசன்னா, நம்ம சின்ன சின்னதாக முடிக்க அது ஒரு மொமெண்டம் பில்டு பண்ணும். அதன் மூலியமாக நம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் பெரிய லோனையும் நம்மளால் ஈஸியாக அடைச்சிட முடியும். அதுக்கு தான் ஸ்னோபால் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பனிக்கட்டி மேலேருந்து உருண்டு வரும்போது சின்ன சின்னதாக உருண்டு வரும், கடைசியில் ரொம்ப பெருசாக நிற்கும். ஸோ அதுதான் ஸ்னோபால் எஃபெக்ட். சின்ன சின்னதாக பண்ணிகிட்டே போனோம்னா கடைசியாக ரொம்ப பெருசாக நிற்கும். ஸோ அது மாதிரி தான் உங்களோட டெட்டையுமே சின்ன சின்னதாக ஃபாஸ்ட்டாக கட்ட ஆரம்பித்து ஈஸியாக முடிச்சிருங்க. என்னோட எக்ஸ்பென்ஸ் போக ரிமைனிங் எவ்வளோ காசு இருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேவ் பண்ணுவேன். காசு இல்லைன்னா அந்த மாதத்துக்கு மட்டும் விட்டுருவேன் அப்படின்னு மட்டும் எப்பவுமே இருக்கவே கூடாது. டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக பெரிய வெல்த்தாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் இப்போவுமே அதை ஆட்டோமேட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு எஸ்ஐபி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி விட்டுருந்தோம்னா டேரெக்டாக அதுலேருந்து அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டில் இவ்வளோ அமௌண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அதனால் எஸ்ஐபி ரொம்ப 5000-10,000 இல்லை, மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நிறையா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. அது என்னன்னா, நீங்களே ஃபினான்ஷியல் லிட்ரஸி கற்றுக்கங்க. அது ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், நிறையா புக்ஸ் வாங்கி படிக்கலாம். புக்ஸில் எஸ்பெஷலி சைக்காலஜி ஆஃப் மணி அண்ட் டிஜிட்டல் போர்டர்லாம் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோ எப்படி, அசட்னா என்ன, லைபிலிட்டிஸ்னால் என்ன, எங்கெங்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ உள்ளே வருது, எப்படிலாம் கேஷ் ஃப்ளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் அந்த புக்குமே வாங்கி படிங்க. 30,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 3 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ சம்பாதிக்கீங்களோ அதோட கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் மேலே போகவே முடியும். இல்லைன்னா ஃபுல்லாக டெட்டில் தான் மாட்டிக்குவோம்.
கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நிறைய மணி ரிலேட்டட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதாவது ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சர்க்கிளில் மச்சான் எனக்கு ஒரு 1000 ரூபா போட்டுருவான்னு மாதம் கால் பண்ணுற அந்த பையனுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. ஸோ see you in the next video. Bye.